Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இடிந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயில் சீரமைக்கப்படாத அவலம் தொடர்கிறது. செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயில் லாரி மோதிய விபத்தில் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. விபத்து நிகழ்ந்து பல மாதங்கள் கடந்த நிலையில் சேதமடைந்த நுழைவு வாயில் சீரமைக்கப்படவில்லை. இதை பயன்படுத்தி இரவு நேரங்களில் ஒன்றிய அலுவலகம் உள்ளே சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்து வருகின்றனர். எனவே சமூக விரோதிகளை கட்டுப்படுத்தவும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கவும் நுழைவு வாயிலை விரைந்து புதுப்பிக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குளு சீசனை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சீசன் காரணமாகவும் மலர் கண்காட்சி காரணமாகவும் ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளாக கூடலூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பயணிகளும் கடும் அவதியடைந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் இதுபோன்ற காலங்களில் கூடலூர் வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மாற்று ஏற்பாடு செய்து தர விடிய அரசை வலியுறுத்தி வருகின்றனர். மதுரையில் பாதாள சாக்கடை குழிக்குள் பாதுகாப்பு சாதனம் ஏதும் இன்றி இறங்கி கழிவுகளை அகற்றும் பணியாளர் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 67வது வார்டுக்கு உட்பட்ட HMS காலனி தாமிரபரணி தெருவில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கும் பணியில் இயந்திரம் பயன்படுத்தப்படாமல் விதிமுறை மீறப்பட்டுள்ளது. மேலும் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தூய்மை பணியாளருக்கும் பாதுகாப்பு உபகரணங்களோ கைவுறையோ வழங்கப்படாமல் அலைகழித்த சம்பவம் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அவல நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது.